இந்த பாட்டிலோட விலை எவ்வளவு தெரியுமா? 1,00,000. தெரியாம இல்லங்க, 1,00,000 பாட்டில் விவசாய வீட்டுல இருக்கான்னு கேட்டேன். விவசாய வீட்டுல இருக்கிற உணவு தான் எங்க வீட்டுல இருக்குன்னு சொல்றாருல்ல. ஆமா, அதுக்கு மேலங்க ஏகப்பட்ட கணக்கீடு பண்றாங்க. அது ஓகே, இவங்க தனி கணக்கீடு பண்றாங்க. திரிஷா பர்த்டே அன்னைக்கு ரிசல்ட் மே 4. அதனால கிஃப்டா சிஎம் பதவி தரப்போறாங்க. அதுக்கு யார் தரப்போறாங்க? அப்படிதான் மக்கள் கருத்து சோசியல் மீடியா எல்லாம் பேசிக்கிறாங்க. அது பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மச்சான் மீச வீதருவா புஷ்யானந்த் வேற இருக்காரு ஆடுறதுக்கு பின்னாடி ஆடுறது டிங்கி டிங்கி டிங்கின்னு ஆடுறதுக்கு கை நடுங்க. கரூர் சம்பவம்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, கரூர் அவுட்டர்ல வந்து காரை நிறுத்திட்டு அந்த வாகனத்தை நிறுத்திட்டு அந்த கேரவனை நிறுத்திட்டு கையெல்லாம் பட்ட 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 நடுங்க. புதுசா வந்ததுனால கை நடுக்குதா? எல்கேஜி பையன் பாட்டு தான் ஒரு பாட்டு பாடுவாரு. அதாவது டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல போவோமா அப்படின்னு படத்துல தான் ஆடுவாரா. விஜய் வந்து அவர் வீட்டுல 8 பெண்களை வச்சிருக்காரு. தப்பா இருக்கு. தப்பாலாம் நானும் சொல்லுவேன். ஜனநாயகன் அடி அடின்னு அடிக்கிறாங்க பாருங்க. அதாவது வந்து ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவன் கூட சென்சார் போர்டை எதிர்த்து கேஸ் போட மாட்டாங்க. போட்டாங்க. அதான் அடிப்படை அறிவு இருக்கிறவங்க கூட சென்சார் போர்டை எதிர்த்து கேஸ் போட மாட்டாங்க. அது ஒரு மத்திய அரசு நிறுவனம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்துல சிபிஐ விசாரணைக்கு விஜய் சென்றிருந்தாரு. அப்ப கத்திரிக்கோள் இருக்கு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அதை நிறைய தடவை போயிருப்பாரு. பட் இந்த விஷயத்துக்காக நிப்பாட்டின நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். கத்திரிக்கோள் எடுத்துட்டு போனதுக்கான காரணம் என்ன சார்? நான் புல் எடுத்துட்டு போனார் தெரியும். ஆமா சார், அது ஓகே. பட் இந்த கத்திரிக்கோள் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. சொல்ல வரேன், அந்த ஊறுகாய் பாக்கெட்டை கட் பண்ணும்ல. ஓ, அதுக்கா? ஊறுகாய் பாக்கெட்டை கட் பண்ணிட்டு தான் கத்திரிக்கோள் எடுத்துட்டு போயிருக்காரு. ஃப்ளைட்லயே தருவாங்களா சார்? எல்லாமே தருவாங்க, கத்திரிக்கோள்லாம் தர மாட்டாங்க. ஃப்ளைட்ல வந்து கத்திரிக்கோள், இந்த மாதிரி வந்து கூர்மையான ஆயுதம், இந்த ஃபுல் பாட்டில் இதெல்லாம் வந்து லக்கேஜில் போட்டு எடுத்துட்டு போகலாம். ஆனா வந்து இப்போ ஃப்ளைட்ல வந்து ஹேண்ட் லக்கேஜில் போட்டு எடுத்துட்டு போக முடியாது. உள்ள பைலட் இருக்கிற அந்த கேபின்குள்ள அது தனி விமானம். பைலட் இருப்பாரு. நீங்க வந்து இந்த மாதிரி தண்ணியை போட்டு நீங்க சரக்கு போட்டு அங்க ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 1 மணி நேரம் சரக்கு போடாம போக முடியாது டெல்லிக்கு. தனி விமானத்துல அதிகபட்சம் என்னன்னா, அந்த விமானம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பறக்க போகுது. அந்த 1.5 மணி நேரம் கூட உங்களால சரக்கு போடாம இருக்க முடியாது. அப்ப மச்சான் சரக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க மாதிரி, இந்த காலேஜ் பசங்க மாதிரி பார்த்தீங்கன்னா சரக்கு வாங்கிட்டு வந்து அதை ஃப்ளைட்லேயே ஓப்பன் பண்ணி ஊற்றி குடிச்சு எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போதை. அதாவது தண்ணி அடிக்கிறவங்க 2 கேட்டகரி. ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சானா தண்ணி அடிக்கலானே தெரியாது, அப்படியே இருப்பான். இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அப்பப்பா இவன் பண்ற அட்டகாசம், ஐயோ ஒரு குவார்டர் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்காங்கல்ல, பயங்கரமான கலாட்டா பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்படி வந்து நீங்க வந்து ஃப்ளைட்ல தண்ணி அடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மச்சான் மீச வீச்சருவா புஷ்யானந்த் வேற இருக்காரு ஆடுறதுக்கு பின்னாடி ஆடுறது டிங்கி டிங்கி டிங்கின்னு ஆடுறதுக்கு அப்படி ஆடிக்கிட்டே போய் ஓட்டிக்கிட்டு இருக்க பைலட்டை வந்து டப டபன்னு உழுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க. போதை தலைக்கேறிச்சுங்க. உங்களுக்கே தெரியாது. நீங்க விமானத்துல போறதே உங்களுக்கே தெரியாது. நீங்க ஆல்ரெடி பறந்துகிட்டு இருக்கீங்க, மேல பறக்கிறது உங்களுக்கே தெரியாது. அப்படி ஆட்டி உழுக்குனாங்கன்னு வச்சுங்க, பைலட் என்ன அவர் உயிருக்கு பாதுகாப்பு. கத்திரிக்கோள் எடுத்துட்டு போறீங்களே, கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? கத்திரிக்கோள் எடுத்துட்டு போலாமா? மறதி எல்லாம் எடுத்துட்டு போல. இதெல்லாம் எப்படின்னா, விஜய் வந்து ஒரு ஜோசியக்காரனின் பிடியில் இருக்கிறார், சிக்கி தவிக்கிறார். அவர் கிழிக்கிற கோட்டை விஜய் வந்து தாண்ட மாட்டார். படத்துலதான் இதுமாரி நான் பாத்திருக்கேன். ஒரு அமைச்சரோ இல்ல யாரோ ஒருத்தவங்க அரசியல்வாதியோ இல்ல பல சொத்துக்கள் வச்சிருக்கவங்களோ ஒரு ஜோசியக்காரங்க கூட இருப்பாங்க. அவங்க சொல்றதை கேட்பாங்க. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டு இந்த நேரத்துல நீ இந்த திசையில போகணும் அப்படிம்பாங்க. இந்த வகையில நீங்க சொல்றீங்க ஜோசியக்காரன். நான் சொல்றது கேளுங்க. சிபிஐ அலுவலகத்துக்கு போகும்போது மட்டும் கருப்பு சட்டை போட்டு போறாரு, எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அது மத்தவங்களுக்கு அவர் வந்து சொல்றது. எல்லாத்துக்கும் ஒரு உள்காரணம் ஒண்ணு வச்சுக்கலாம்ல. டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா பல விதமா டீகோட் பண்ணி பார்க்கலாம். கருப்பு என்னன்னா, அது வந்து கருப்பு வந்து ஒரு மாதிரி ஒரு ரக்கடான கலரு. அது நீங்க உங்களை வந்து எதுவும் அண்ட விடாது. சாமி பிசாசு பேய் எல்லாம் அண்ட விடாது. விஜய் எப்படின்னா, இப்ப இந்த ஜோசியக்கார் சொல்றதுதான் கேட்கிறாரு. அந்த ஜோசியக்கார் என்ன சொல்றாருன்னா, விஜய் போற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா சாவு உழுகுதா? கரூர்ல விழுந்துச்சா 41 மொத்தமா? அதுக்கப்புறம் மதுரை மாநாட்டுல விழுந்துச்சா? அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி மாநாட்டுல விழுந்துச்சா? அதுக்கப்புறம் சேலத்துல விழுந்துச்சா? அதுக்கப்புறம் இப்ப தஞ்சாவூர்ல நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு பாவம் ஆபத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் சாவு விழுகுது, போற இடத்துல எல்லாம் விபத்து நடக்குது. அந்த வாகனம் இருக்கு பாத்தீங்களா, விஜயோடைய அந்த கேரவன், அதை பார்த்தாலே எமன் வந்து சாட்டையை சுலுக்கிட்டு வர மாதிரி இருக்கு. லக்கி மேன் ஒரு படம் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அப்படி சாட்டையை சுலுக்கிட்டு கவுண்டமணி இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க, கார்த்திகெல்லாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பேர் லக்கி மேனு.
இவர் சாட்டையை சுத்திக்கிட்டு அப்படி யமன் வந்து அப்படி வர மாதிரியே இருக்கு. உரு உரு உருன்னு அப்படியே எல்லாம் திணறாங்க. அப்படியே அந்த வண்டி வந்துச்சுன்னு வச்சுங்க, ஐயோ நம்ம 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 கழுத்துல போட்டு சுருக்கி தூக்குமா, யார் கழுத்துல போட்டு சுருக்கி தூக்கும்னே தெரியாம திணற ஆரம்பிச்சாங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி இவர் போற பக்கமெல்லாம் சாவு உழுகுது, இவர் போற பக்கமெல்லாம் விபத்து நடக்குது. இவருக்கு எப்படின்னா பட 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 படன்னு கை நடுங்க ஆரம்பிக்குது. கரூர் சம்பவம்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, கரூர் அவுட்டர்ல வந்து காரை நிறுத்திட்டு, அந்த வாகனத்தை நிறுத்திட்டு, அந்த கேரவனை நிறுத்திட்டு, கையெல்லாம் பட 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 படன்னு நடுங்கியிருக்கு. பயம் இருக்குல்ல சார். பயம் அதுக்காண்டி ஏங்க, இதே சம்பவம் விஜயகாந்த் போன கூட்டத்துல நடந்துருந்துச்சுன்னா, கையெல்லாம் நடுங்காது. வேட்டிய மடிச்சு கட்டி, இறங்கி அவரே சுத்த "என்னடா ஆரம்பிச்சிருவாரு. பிரச்சனை? யார்றா அது? வாடா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்டா. டேய் என்னடா பிரச்சனை? ஐய்யய்யோ! யார்றா செத்து போனா? எத்தன பேர்றா செத்து போனாங்க? என்னடா செய்யணும்? ஐயோ வாடா டேய் நான் என்னடா பண்ணணும்? நீ என்னடா பண்ணணும்?" அவரே இறங்கியிருப்பாரு. கண்டிப்பா. இறங்கியிருப்பாரா? இறங்கியிருக்க மாட்டாரா? அதான் நம்ம மதுரை சம்பவமே பார்த்திருப்போமே. ஆ. இறங்கி எல்லாரையும் விரட்டியிருப்பாரு. இறங்கியிருப்பார்ல. அப்ப இவருக்கு மட்டும் ஏன் கை நடுங்குது? இவருக்கு 2 இடத்துல கை நடுங்கும். புதுசா வந்திருக்காரு. இவருக்கு 2, டக்குனு 3 இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு கை நடுங்கும். ஓ! அப்படியா? புதுசா வந்ததுனால கை நடுங்குதா? எல்கேஜி பையன். புதுசா பாட்டு தான் ஒரு பாட்டு பாடுவாரு. அதாவது டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல போவோமா அப்படின்னு படத்துல தான் ஆடுவாரா? நிஜத்துல நடந்துக்க மாட்டாரா? படம் வேற. அது வந்து இயக்குனர்கள் செய்யக்கூடிய கதை, கதாபாத்திரம். ஆமா. இதுவுமே வேலை பின்னாடி பார்த்துக்கிற இருந்து இயக்குறாங்கல்ல. இவருக்கு என்ன அறிவு இருக்கு? இவருக்கு அரசியல் நாலேட்ஜ்ன்னு என்ன இருக்கு? நீங்க ஒரு ஊடகவியலாளர் தானே. நீங்க சொல்லுங்க. இவருக்கு அரசியல் நாலேட்ஜ்ன்னு என்ன இருக்கு? இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க சார். இன்னும் இப்ப இதுக்கப்புறம் ஏன்னா நெறைய இதெல்லாம் விஷயங்கள் இது கத்துப்பாங்க. ஆரம்பிச்சிருக்காங்க கிடையாதுங்க. ஆரம்பிக்கும்போதே நீங்க வந்து பெரிய கட்சி ஆரம்பிச்சு தொடங்கி வந்தீங்கன்னா, 41 பேரு. இதுவரைக்கும் கணக்கு வந்து எப்படி சொல்றாங்கன்னா, 51 பேரு. அதாவது ஒரு கட்சி தொடங்கி 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, 51 பேர் இருந்திருக்காங்கன்னா, இந்திய அரசியல் வரலாற்றே கிடையாது. அது சரி. எல்லாம் ரைட்டுங்க. ஜோசியக்கார் மேட்டர்ன்னு எனக்கு ரொம்ப புதுசாவும், கியூரியஸாவும் ஆயிடுச்சு. ஜோசியக்காரோட கைப்பிடியில இருக்காங்கன்னா, அதான் கேளுங்க. இப்படி பட பட படன்னு பயப்படுறாரு இல்லையா? அதனால வந்து புஷி சொல்லியிருக்காரு, "நான் ஒரு ஜோசியக்காரன பாண்டிச்சேரிலருந்து கூட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டிச்சேரிலருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. பொண்டாட்டிய வீட்ட விட்டு வெளியில அனுப்பிச்சுட்டாரு. பொண்டாட்டி தங்குறதுக்கு அங்க வந்து அனுமதி கிடையாது. ஆனா ஜோசியக்காரர் விஜய் வீட்லயே தங்கியிருக்காரு. எல்லா கம்ஃபோர்ட்ஸோடயும் இப்படியும் தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அவர் வீட்ல 8 பெண்கள வச்சிருக்காரு. சார் இது ஏதோ தப்பா இருக்கு சார். தப்பாலாம் நானும் சொல்லலங்க. 8 பெண்கள வந்து கோலம் போடுறதுக்கு வச்சிருக்காரு. மாவு கோலம் போடுறதுக்கு வச்சிருக்காரு. சார் அவங்க வீட்ல வேலை பார்க்கிறவங்க கோலம் போடுறதெல்லாம் எதுக்குங்க கோலம் போடுறதுக்கு 8 பெண்கள்? அதாவது வந்து பெரிய கோலம் போடுவாங்க. பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு இது ஆமா. இருக்கு 4 தெரியுமா? மணி 3 ஆமா, மணிலேருந்து 4 மணி. ஆமா. அந்த 3 மணிலேருந்து 4 மணி இருக்கிற பிரம்ம முகூர்த்தம் 1 ஹவர். அந்த 1 ஹவர்ல அந்த ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு, உங்க வீட்ல 8 வெவ்வேறு இடத்துல வந்து 8 கோலம் போடணும். அந்த 1 ஹவருக்குள்ள போடணும். அப்படி ஒரு பெண்மணிய நீங்க வேலைக்கு வச்சு கோலம் போட சொன்னீங்கன்னா, மாவு கோலம், ஒரு கோலம் போடுறதுக்கே 1 ஹவர் ஆகும். 8 கோலம் போடுறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். நடுவுல அவங்க சாப்பிடணும் இதெல்லாம் இருக்கு. அப்படின்னா ஒரு 10, 12 மணி நேரம் ஆகும். அப்ப பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சிரும். அப்ப என்ன பண்ணலாம்? 8 பெண்கள கூட்டு வாங்க. அதான் சொன்னேன். 8 பெண்கள வச்சிருக்காரு கோலம் போடுறதுக்கு. தப்பாலாம் நீங்க யோசிக்கக்கூடாது. 8 பெண்கள் பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சோன்னோன, டக்குன்னு ஸ்கூல்ல மணி அடிக்கிற மாரி புஷி ஆனந்த் அடிப்பாரு. டங் டங் டங்ன்னு அடிச்சோன பார்த்தீங்கன்னா, எல்லாம் அலர்ட்டா கோல மாவு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. டப்பு 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 டப்புன்னு புள்ளி வச்சு போடுவாங்க. ஓகே. என்ன கோலம்? என்ன கோலம்லாம் தெரியாது. அது தல கோலமா இருக்கலாம். இதுல தலைகீழ் கோலமா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். இல்ல ரங்கோலி அது மாரி ஏதாவது? அது ரங்கோலியாலாம் நம்ம வீட்டுக்குள்ள போய் யாராவது பார்க்க முடியுமாங்க? இவ்வளோ பெரிய ஹைட்ட போட்டு, கேட்ட போட்டு ம ம மடிச்சு வச்சிருக்கிறாரு. அங்க 2 செக்யூரிட்டி இருக்காங்க. அங்க வாசல்ல வந்து யாரு? அது கரெக்ட். யாரும் சந்திக்க முடியாத மாரி தான் ஒய் இருக்காரு. பிரிவு பாதுகாப்பு இந்திக்காரவங்க 2 பேர் இருக்காங்க. அதாவது துணை ராணுவத்தினர். காலையில ஒருத்தரு, ஈவினிங் ஒருத்தரு. அவங்க 2 பேர் மீட் பண்ணுவாங்கல்ல. டியூட்டிய விட்டு கிளம்பும்போது காலையில நைட் டியூட்டி இருக்கார்ல, அவர வந்து ரிலீவ் பண்ணணும்ல. அப்ப காலையில டியூட்டி வருவார்ல. அப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. யார்யா இந்த ஆளு? வீட்ட விட்டு வெளியில மாட்டேங்கிறாரு. வீட்ல இருந்தே வெளியில வர மாட்டேங்கிறாரு. ஆனா இவருக்கு வந்து ஒரு 48 நாள் ஆனாலும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்காரு. ஆனா இவருக்கு எதுக்குய்யா ஒய்பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு குடுத்திருக்கு? அவங்களே கேக்குறாங்க. எங்கேயோ வெளியில போறவங்க, மீட்டிங் போறவங்க, கூட்டத்துல போறவங்க, கூட்டத்துக்கு நடுவுல போறவங்க, ஜனங்கள் மத்தியில போறவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. வீட்டுக்குள்ளே இருக்கிறவருக்கு எதுக்குய்யா பாதுகாப்பு? நம்மள போட்டு இப்படி உயிர வாங்குறாங்களையா? வாசல்லயே வந்து கூர்கா மாரி நம்ம உட்கார்ந்திருக்க வேண்டியிருக்கே. யாரு? துணை ராணுவத்தினர். அவங்க ஹிந்தியில பேசிக்கிறாங்க. பாவம் சார். பாவம் உண்மையாவே தானே? கஷ்டம் தான் சார். பாவம் தானே? சும்மா இருக்கவங்களுக்கு அவங்களையும் சும்மா இருக்க வச்சுட்டு அவங்க 4 பக்கம் ஏதாவது போய் பாதுகாப்பாவது குடுப்பாய்ங்க. அதாவது இவர் 4 பக்கம் போமாட்டாரு. அட்லீஸ்ட் அவங்களையாவது 4 பக்கம் போடலாம்ல. ஆமா. அவங்களையும் ஒரே இடத்துல லாக் பண்றாரு. 8 பெண்கள் கோலம் போடும்போது புஷி ஆனந்த் ரவுண்ட்லயே வருவாரு. போட்டியா? போட்டியா? புள்ளி வச்சுட்டியா? கோலம் போட்டியா? பிரம்ம முகூர்த்தம் முடிய போகுது. பிரம்ம முகூர்த்தம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா 8 பெண்கள் டக்குன்னு அந்த கோலம் பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்குள்ள 8 இடத்துல போடணும். ஓகே.
வேற வேற. இது அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. ஓகே. இந்த அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாணி இருக்குல்ல, சாணி ஆமா. அதை கொண்டு வந்து கோலத்துக்கு நடுவுல இந்த வைக்கணும். புள்ளையார் பிடிக்கிறது. ஆமா, பிள்ளையார் பிடிப்பாங்களா? ஆமா. அது சாணிய வந்து புடிச்சு மேல வந்து பூ அதான் வைப்பாங்க. அந்த பிள்ளையார் பிடிக்கிறது வந்து ஒரு நடுவுல மேல வைக்கணும். ஓகே. வச்சு இந்த பூசணி செடி பார்த்திருக்கீங்களா? அதுதான் வைப்பாங்க. அப்படியே படரும். அந்த பூசணி பூ வைப்பாங்க. லைட் எல்லோ கலர்ல இருக்கும். அத புடுங்கி புடுங்கி வைக்கணும். வீட்டு பின்னாடி ஃபுல்லா பூசணி விதையா போட்டு, அது பக்கம் ஒரு பக்கம் படர்ந்து கிடக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மாட்டு தொழுவம். அதாவது ராமராஜன் பாடுவார்ல, "செம்பகமே செம்பகமே" அந்த மாரி பார்த்தீங்கன்னா, பால் கறக்கிறதுக்கு ஒரு 8 பேரு. ஆ. 8 மாடு 8 பேர் பால் கறக்கணும். 8 மாடு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சாணி வேணும். பாலுக்கு இல்ல, சாணிக்கு. ஆமா. அதனால 8 மாடு வச்சிருக்காரு வீட்ல. இதெல்லாம் ஃபாலோ பண்றாரு. இதெல்லாம் இல்லாம நான் சொன்னேன்ல, அந்த கரூர் சம்பவத்துல கை கால்லாம் நடுங்குதுன்னு. போற இடத்துல எல்லாம் சாவு விழுகுது, விபத்து நடக்குது, கை கால்லாம் நடுங்குது, பயம், பீதி வந்து நெஞ்சில அப்படியே கப்புன்னு அப்பிக்கிச்சுல்ல. எங்க போனாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா, பேய் அடிச்ச மாரியே இருப்பாரு. பார்த்துருக்கீங்களா சில நேரங்கள்ல? ஆமா. அவர் மாரி ஒரு மாரி கொஞ்சம் அமைதியா தான் அது இருப்பாரு. பேய் அடிச்சிருக்கும். ஓ! அதனால அப்படியே இருக்கிறதுனால தான் சாமியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, "நீ வந்து இந்த மாரி சிபிஐ அலுவலகம் அது இதுன்னு அலக்களிக்கப்படுற. நீ வந்து கூர்மையான இரும்பு எடுத்துட்டு போணும். அது கத்தியா இருக்கலாம். ஸ்க்ரூ கடப்பாரை. டிரைவரா இருக்கலாம். கடப்பாரை கூட இருக்கலாம். அத தூக்கிட்டு போனா ரொம்ப அசிங்கம் ஃப்ளைட்ல. கடப்பாரைய தூக்கிட்டு போனா என்ன சொல்லுவாய்ங்க? கேவலமா திட்ட மாட்டாய்ங்களா? பிளேடா இருக்கலாம். இல்லன்னா ஸ்க்ரூ டிரைவரா இருக்கலாம். அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு, கத்தி எடுத்துட்டு போனா, ஏன்யா கத்தி எடுத்துட்டு போனேன்னு சர்ச்சையாயி போயிரும். பிளேடு ஒரே ஒரு சிங்கிள் பிளேடு எடுத்துட்டு போனா, என்னய்யா பிளேடுக்கு விலைன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு போனா, பிளம்பரா? இல்லைன்னா வந்து எலக்ட்ரிஷியனான்னு கேட்டுருவாங்க. அது இன்னும் கேவலமா போயிரும். அதனால சேஃபா வந்து கத்திரிக்கோல். கத்தரிக்கோல் எடுத்துட்டு போனோம்னா, அத வந்து இப்படி மீசைய ட்ரிம் பண்ண போனேன். தாடிய ட்ரிம் பண்ண போனேன். இவரு வந்து மீசைய தனித்தனியா உட்காந்து, அவரு கண்ணாடி முன்னாடி நின்னு நம்மள மாரி 1/2 மணி நேரம் ட்ரிம் பண்றாரு அவரு. அவருக்குன்னு தனியா ஸ்டைலிஷ் இருப்பாங்கல்ல. அவருக்கு தனியா இல்லங்க. ஏகப்பட்ட ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க. 8 ஸ்டைலிஸ்ட். அதுலயும் அதுலயும் 8. அதுலயும் 8 எல்லாத்துலயும் 8. 8ல ஏதாவது குறியீடு இருக்கா? 8ல குறி இருக்கான்னு சாமியார்ட்ட தான் கேட்கணும். ஏதோ ஒரு குறியீடு இருக்கு. ஓகே. ம். அடுத்து வேற "எட்ட என்னென்ன தொட்ட நீ விஷயங்கள்? கெட்ட" ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அத வந்து சாமியார் கனெக்ட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ 8 ஸ்டைலிஷ் வந்து இப்ப தாடி மீசைலாம் ட்ரிம் பண்ணுவாங்க. யார் வேணா உலகத்துல இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலிஷ வந்து இவர் போற டெல்லியில வந்து 7 ஸ்டார் ஹோட்டல்ல வர சொன்னீங்கன்னா வருவாங்க. அந்த ஆமா, ஹோட்டல்லே இருப்பாங்க. ஆமா. ஹோட்டல்லே சரக்கு கிடைக்கும். எந்த சரக்கு வேணா கிடைக்கும். அப்புறம் இங்க இருந்து எதுக்கு அல்பத்தனமா எடுத்துட்டு போறீங்க? அதுவும் இல்லாம அந்த ஜெட்லயே தருவாய்ங்க சார். ஐ மீன் அந்த ஃப்ளைட்லயே அது தருவாங்க வந்து சார். நம்மளுடைய ஃப்ளைட் பாசெஞ்சர் ஃப்ளைட்ல குடுப்பாங்க. இந்த மாரி பிரைவேட் ஃப்ளைட்ல எல்லாம் குடுக்க மாட்டாங்க. அது அப்படியா? பாசெஞ்சர் ஃப்ளைட்ல எப்படி குடுப்பாங்க அப்படின்னா, அது ஒரு அளவு இருக்கு. ஆமா, ஆமா. அவங்க எப்படின்னா, குடிச்சு போதைக்கு போக்கூடாதுங்கிற அளவுக்குள்ள குடுப்பாங்க. கரெக்ட். நீங்க ஓவரா போதையில குடுன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஆமா, புரியுதா ஆமா. உங்களுக்கு? அது அந்த கலாட்டா பண்ணாத அளவுக்கு குடுப்பாங்க. ம், ம். அவங்களுக்கு தெரியும் ஹியூமன் பிரெயின் எத்தன பெக் அடிச்சா ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு. அந்த அளவுகோல் வச்சிருப்பாங்க. இவங்கலாம் எப்படின்னா ரெகுலரா போவாங்க, பெக் அடிப்பாங்க, தூங்கிருவாங்க. ஓகே. ஆனா இவர் அப்படி பண்ண மாட்டாரு. பெக் அடிப்பாரு, தூங்குவாரான்னு யாருக்கும் தெரியாது. அதனால கத்தரிக்கோல் எடுத்துட்டு சொன்னது இரும்பு, பயம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? நம்ம கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டிலாம் வந்து எப்படின்னா, கறி குழம்பு சமைச்சு, "டேய் சித்தி வீட்ல குடுத்துட்டு வந்துட்டா" அப்படின்னுவாங்க. அது ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். நான் சொல்றது 45 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இப்பயும் நெனச்சிடக்கூடாது. உண்டு, இப்பயும் உண்டு. இப்ப இருக்கா? அது நான் என்னோட அனுபவத்த ஆ, சொல்றேன். அப்படி போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த வயர் கூடை ஒண்ணு இருக்கும். ஆமா. அது வயர்ல பின்ன கூடை. அத குடுத்து அதுல கறி குழம்பு வச்சு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, "கொஞ்சம் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு, சாவி கொத்து இருக்குல்ல, அத உள்ள போட்டு, ஒரு கறி துண்ட உள்ள போட்டு அனுப்புவாங்க. "எதுக்கு இத போடுறீங்க பாட்டி? கறி கறி தானே குடுக்கணும். கறி துண்டு எதுக்குன்னு?" கேட்பேன் நான் கிண்டலா. "காத்து கருப்பு அண்டாதுடா. நைட்ல போறையில போயிட்டு வா" அப்படின்னுவாங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து இரும்பு எடுத்துட்டு போனா, ஆபத்துலருந்து காப்பாத்தும்னு ஒரு இது இருக்கு. ஐதீகம் இருக்கு. ம். அதுதான் வந்து கத்திரிக்கோல். ஓகே. கத்தரிக்கோலு, கோலம். கத்திரிக்கோலு, அதுக்கு நடுவுல நம்மாளு குவார்டர் பாட்டில் பதில் ஃபுல் பாட்டிலு. அ, அவர் தனியா போடுவாரு. ஓகே. ஒரு ஸ்கெட்ச். இவரு ஒரு பக்கம்னா, இவரு ஒரு இவர் ஒரு பக்கம். பக்கம்னா, இவர் ஒரு பக்கம். ஓகே, இவர் வந்து வாங்க போலாம் அப்படின்னா, "நான் வரமாட்டேன்" அப்படின்னுவாரு. ஓகே. "நீங்க இன்னைக்கு வராதீங்க, இங்க இருங்க" அப்படின்னா, "இல்ல, இல்ல நான் வர்றேன், போலாம்" அப்படின்னுவாரு. அந்த நீங்க மாரி எது சொன்னாலும் அதுக்கு எது சொன்னா ஆப்போசிட்டா நான் போவேன். ஆப்போசிட்டா பண்ணுவாரு. உங்க கட்சிக்கு நான் வந்ததே உங்கள கந்தரகோலமாக்குறதுக்கு தான். அது அது இவருக்கு தெரியுதா அதுல தெரியலையான்னு தான் தெரியல. போயிட்டு இருக்குது. அதுதான் சார் கஷ்டமா இருக்குங்கிறாங்க பாதி பேரு. இவர் இவர் வந்து பிஜேபியோட பி டீமா இருக்காரு. ம். ஆதவ அர்ஜுனா வந்து டிஎம்கேயோட பி டீமா இருக்காரு. 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு 2 இவரு பேருக்கு தான் நடுவுல இவர் மாட்டியிருக்காரு. இவருக்கு என்னன்னே தெரியாது. அரசியலே தெரியாது. இவருக்கு எந்த காலத்துல அரசியல் தெரியும். இவருக்கு நேருனா யாருன்னு தெரியாது. இந்திரா காந்தினா யாருன்னு தெரியாது. இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. லயலா காலேஜ்ல வந்து என்னங்க தெரியாது விஸ்காம் தெரியாதுங்க. கொள்கை தலைவர்கள பார்த்திருக்கீங்களா? கொள்கை தலைவர். அந்த கொள்கை தலைவரோட ஹிஸ்டரி தெரியுமா அவருக்கு?
அதான் எல்லாரும் போட்டோ தாங்க வச்சிருக்காரு. எம்ஜிஆரே சேர்த்துட்டாருல இப்ப. ஈரோடு விட்டா போகும்போது ஜெயலலிதா சேர்த்துப்பாரு. நீங்க வேணா பாருங்க. நாளைக்கு எலெக்ஷன் நெருங்க கலைஞர் போட்டோ, ஸ்டாலின் போட்டோ இல்ல வைக்கிறாரா கலைஞர் இல்லையான்னு பாருங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. வச்சுட்டாங்களா? அதான் போட்டோ வைக்கல. அதாவது இவங்களுடைய இதெல்லாம் நான் பார்த்து தான் வந்திருக்கேன். பார்த்து இன்ஸ்பிரேஷன் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்து தானே வந்திருக்கிறீங்க. அது எப்படி பார்த்திருக்கீங்க? உங்க அப்பாவும் நீங்களும் தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர்ட்ட? அது நம்ம இப்ப சொல்ல வேண்டாம் விடுங்க. எம்ஜிஆர், கலைஞர்லாம் ஆளுமையா இருக்கும்போது, ஜெயலலிதாலாம் எப்படி இருக்கும்போது பாத்தீங்களா? அது தலைவா சொல்றீங்க. கொடைநாடு ஞாபகம் இருக்கா? அது தலைவா. கொடைநாடு நீங்க போயிருக்கீங்களா? நான் போய் பார்த்துருக்கேன். உள்ள ஓகே. மங்களா குகைலாம் யாரும் போக முடியாது. அந்த ஏரியாவே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அந்த அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த கோத்தகிரிக்கு போயிருந்தேன். அது பக்கத்துல தான் இருக்கு கொடைநாடு. அங்க வந்து சும்மா என்னதான் இருக்கு, எங்க எப்படிதான் இருக்குன்னு போய் பார்க்க போனா, அது பங்களா எங்க இருக்குன்னே தெரியல. அது ஏக்கர் கணக்குல காடு. ஓகே. வெறும் எஸ்டேட். அதுக்கு அந்த ஏக்கர் கணக்குல இருக்கிற எஸ்டேட்ல அந்த அம்மையார்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போனீங்கனாலே 8 மணி நேரம் ஆகும். அங்கேயும் 8. புரியுதா வாழ்க்கையில உங்களுக்கு? 8 பெர்மிஷனே வாங்காம போய் அப்பாவும் மகனும் என்னமோ இவங்க என்னமோ வந்து பிச்சாவரம் ஜமீன்தார் மாதிரியும் போனோடனே அந்த அம்மா வாங்க எஸ்ஐசி சார், வாங்க விஜய் தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி வந்து பட்டு கம்பளம் விரிச்சு வர வைத்து உட்கார வைக்க போற மாதிரியும் கொடைநாடுக்கு வந்து அந்த தலைவா படத்துல போய் நின்னாங்க. ம். நின்னாங்கல்ல, காரை திறக்க முடியாம உட்கார்ந்துருந்தாங்க. 2 மணி குளிர்லாம் பாத்தீங்கன்னா 2 பேருக்கும், அப்பாக்கும் மகனுக்கும் விட 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 விடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அது உள் சரி. சொற்று போட்டு, வெளி சொற்று போட்டு, ஆனா எல்லாம் பண்ணி உள் ஒரு சொற்று போட்டு, வெளி சொற்று போட்டு, சால்வ பொத்தி, ரக்க பொத்தி, 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறவங்க, அங்க ரோட்லயே வந்து தங்க வச்சுச்சு அந்த அம்மா. ஓகே. பார்க்க மாட்டேன் போங்கன்னு அனுப்பி விட்டுருச்சு. நான் கேட்கிறேன், ஒரு தலைவான்னு ஒரு படம். அது அன்றைய காலத்துல வந்து 100 கோடிக்குள்ள தான் படத்த எடுத்திருப்பாங்க. ஆமா. 80 கோடி இருக்கும். அது ரிலீஸ் ஆகலைன்னா என்ன? ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் வாங்குறீங்கல்ல. அந்த இப்பதானே அது தயாரிப்பாளர கூப்பிட்டு நீங்க என்ன செலவழிச்சீங்க? 80 கோடியா? இந்தாங்க 20 கோடி லாபம் வச்சுக்கங்க. பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி அந்த கட்ஸ் இருக்கா? அது ரஜினி சார் பண்ணுவாரு. பண்ணுவாரு. இவருக்கு இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். ரஜினி சார் ஏன் நடுவுல இழுக்கிறீங்க? இல்ல ரஜினி அவரு சார் தான் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்றேன். பண்ணுவாரே. அத சொல்றேன். இவருக்கு இருக்கா அந்த கட்ஸ்ன்னு தான் கேட்கிறேன். இவருக்கு இருக்கா அந்த கட்ஸ்? புரியுது. அட ஒரு படம் தானே விடு. அங்க போய் ஏன் குளூர்ல வந்து கை நடுங்கணும்? அப்புறம் வந்து சர்க்கார்ன்னு ஒரு படத்துக்கு எடப்பாடி கிட்ட போனார்ல. ஐயா சர்க்கார், சர்க்காருக்கு மரியாதை குடுக்குறேன். கொஞ்சம் சர்க்கார வெளியில விடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? புரியுது. இப்ப ஜனநாயகன். இப்ப ஜனநாயகன் அடின்னு அடிக்கிறாங்க பாருங்க. அதாவது வந்து ஒரு 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 அடிப்படை அறிவு இருக்கிறவன் கூட சென்சார் போர்ட எதிர்த்து கேஸ் போட மாட்டாங்க. போட்டாங்க. அதான் அடிப்படை அறிவு இருக்கிறவங்க கூட சென்சார் போர்ட எதிர்த்து கேஸ் போட மாட்டாங்க. அது ஒரு மத்திய அரசு நிறுவனம். அட்டானமஸ் பாடி. ஆமா. தன்னிச்சையா செயல்படக்கூடியவங்க. எலக்ஷன் அவங்க என்ன கமிஷன் போய் சொல்றாங்கன்னா, அறிவுங்க. நாங்க படத்த பார்த்துட்டோம். மறு தணிக்கை பண்ணிட்டு சர்டிபிகேட் குடுக்குறோம்ங்கறாங்க. மறு தணிக்கைக்கு முன்னாடியே வந்து கேஸ போட்டு அங்க போய், இங்க போய், அங்க போய் பால் அடிக்கிறாங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அங்க ஒரு கேவியேட் போடுறாங்க. திருப்பி இங்க வராங்க. பெஞ்ச், கிஞ்ச், டஞ்ச்ன்னு எல்லா பக்கமும் அடிச்சு கொண்டு போய் மறுபடியும் அதாவது இந்த சூரி படம் இருக்குல்ல. இந்த வெண்ணிலா கபடி ஆமா. இந்த காமெடி. அதாவது வந்து கோடு கோடா போட்டுட்டே இருப்பான் எல்லா சாப்பிட. கோட்டையும் அடி திரும்பி இவன் ஃபுல்லா சாப்பிட்டுருவான் போலன்னு சொல்லிட்டு கோட்டுக்கு மேலேயே கோடு போட ஆரம்பிப்பான். ஆ, ஆ. தெரியுமா உங்களுக்கு? அந்த ஓகே. காமெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமா. அத மாரி பார்த்தீங்கன்னா, போனோனே சூரி சொல்லுவாரு. அப்ப இல்ல இது போங்கினி ஆட்டம், அழுகுனி ஆட்டம். எல்லா கோட்டையும் முதல்ல இருந்தே வரேன் அப்படின்ற மாரி, முதல்ல இருந்து விசாரணைக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அப்புறம் இவங்களே வெட்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. வித்ட்ரா பண்ணிட்டு, பின்வாங்கி ஓடிட்டு இப்ப மருதணிக்கைக்கு அனுப்பிச்சுட்டாங்க. புரியுது. மருதணிக்கைக்கு வந்து இப்ப சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டாங்க ஆமா. டெல்லியில. ஆனா சர்டிபிகேட் பார்த்துட்டாங்க. ஆனா சர்டிபிகேட் குடுக்கல. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, புரொடியூசர் பாவம் சார். இல்ல புரொடியூசர் எல்லாம் பாவம்லாம் சொல்லாதீங்க. தமிழ் புரொடியூசரா? யார்? அதெல்லாம் காப்பி தானே பேசாதீங்க. சார். அப்படிலாம் பேசாதீங்க. உங்கள வளர்த்து விட்டது, உங்கள வாழ வச்சது, உங்களுக்கு சோறு போட்டது எல்லாமே தமிழன். தமிழ் புரொடியூசரு. நீங்க ஒரு கர்நாடகாக்காரர கூப்பிட்டு ரூ. 250 கோடி டோக்கா குடுக்குறான்னோன கர்நாடகாக்காரனுக்கு குடுத்தீங்க. அப்புறம் என்ன பாவம்? நான்லாம் பார்க்க மாட்டேன் பாவம். நான் ஏன் பார்க்கணும் பாவம்? தமிழ் தயாரிப்பாளருக்கு இப்படி நீங்க குடுத்துருந்தீங்கன்னா, தமிழ் தயாரிப்பாளர் கஷ்டத்துல இருந்தாருன்னா, நான் பாவம் பார்ப்பேன், பரிதாபம் பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன். சங்கமே ஒண்ணு நீங்க சேர்ந்தது. ஆணவத்துல உங்களுக்கு குடுக்குறப்ப ஆணவத்தின் உச்சத்த விட்டு வந்திருக்காராம் அவரு. இது என்ன கேரியரின் உச்சத்த விட்டு வந்திருக்காராம் அவரு. ஆமா சார். ஆணவத்தின் உச்சத்துல இருக்காரு. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, படத்த பார்த்துட்டு பங்காளிட்ட அனுப்பிச்சுட்டாங்க படம் பார்க்க சொல்லி. யார்ட்ட? தேர்தல் கமிஷன். ஆமாமா. இப்ப அவங்க பார்த்தா தானே வாங்க பங்காளி முடியும். நீங்க பார்த்து சொல்லுங்க. நாங்க ஒரு 2 1/2 மாசம் வச்சு ஊற போட்டு அடிச்சு துவைச்சு பண்ணி விட்டோம். இப்ப வேற வழி இல்ல. சட்டத்துல இடம் இல்லாதனால நாங்க படத்த பார்த்துட்டோம். நீங்க பாருங்கன்னோன பங்காளி என்னன்னா, தேர்தல்ல 10,008 வேலை இருக்கு. 1008 வேலை இல்ல. அதெல்லாம் விட்டுட்டு
ஜனநாயகன் படத்தை பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதுல அரசியல் வசனம் இருக்கா அதுக்குன்னே காட்சி ரிவ்யூ தான் இருக்கான்னு மாத்திட்டாங்க. பார்த்து அதை உடனே வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்களா நாளைக்கு? அவங்க ரிசல்ட் அங்காளி பங்காளி எல்லாம் பார்த்து தொங்க போட்டு படத்தை சர்டிபிகேட் கொடுத்து, எப்படி இப்ப சர்டிபிகேட் கொடுத்தாலும் இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனா சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்றது, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்றதே கேள்விக்குறியாக்கிட்டாங்களே. அதாவது அதிகாரத்தோட நீங்க வந்து மோதுனீங்கன்னு வச்சுக்கங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட, அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் மோதுவாங்க. அடி ஃபுட்பால் டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டு போய் கோல் போட்டுறலாம்னு போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் படுத்து கோல தடுத்துருவான். இந்த பக்கம் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போய் கோல் போட்டுறலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அப்படியே வந்து திரும்பி முதுகுலயே வாங்கி பால வாங்கி கோல தடுத்துருவான். புரியுது. அது மாரி தடுத்து முடிச்சுட்டாங்க. ஜனநாயகன் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி வராது, வரவே வராது. ஆமா. தேர்தலுக்கு அப்புறம் வந்தா, இவர் தேர்தல்ல தோத்துருவாரு. அது ரிசல்ட் என்னைக்கு வருது பாருங்க. திரிஷாவோட பர்த்டே அன்னைக்கு. சார் அது வேற நெறைய கணக்கீடுலாம் பண்றாங்க சார். ஏகப்பட்ட கணக்கீடு பண்றாங்க. அது ஓகே. இவங்க தனி கணக்கீடு பண்றாங்க. திரிஷா பர்த்டே அன்னைக்கு ரிசல்ட் வருது. மே 4. ஆமா சார். அதனால கிஃப்ட்டா சிஎம் பதவி தர போறாங்களாம். யாரு? விஜய். விஜய்க்கு யார் தரப்போறா? அப்படிதான் மக்கள் கருத்து சோசியல் மீடியாலாம் பேசிக்கிறாங்க. அப்படியா? விர்ச்சுவல் வாரியர்ஸ். அது பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா. சிஎம் பதவி தராங்களா? இல்ல எம்எல்ஏ பதவி கூட இல்லாம ஓட போறாங்களான்றது பொறுத்திருந்து பார்ப்போம். அது மே 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முழுசா வந்து ஏற்கனவே ரஜினிய வேற டச் பண்ணிட்டாங்க. ம். எல்லாரையும் டச் பண்ணி போறவன் வரவனெல்லாம் சட்டைய புடிச்சு இழுக்கிறது. "ஏய் வாடா. ஏய் என்னடா நான் தாவேக்காக்காரன். நீ என்ன? ஆ?" அப்படிங்கிறது. யாருன்னே தெரியாது. என்ன ஏன்டா யார் போறாங்க? "ஏய் நான் சும்மா தானடா போறேன்." ரஜினி சும்மா தானே இருந்தாரு. ஏதாவது வம்பிழுத்தாரா? போறவன் வரவன்லாம் "வாடா டேய். டேய் வாடா டேய். வாடா. வாடா. என்னடா?" அப்படின்றது. ஆ? அந்த அவன் எகிறுனான்னு வச்சுக்கங்க. ஐய்யய்யோ! ஐயா நான் அந்த நோக்கத்துல பேசல. அது நான் பேசுனது பெரிய மரியாதை வச்சிருக்காராம் இவரு. யாரு? ஆதவ அர்ஜுனா. மரியாதை வச்சிருக்கும் பேசுவானா அப்படி? கண்டிப்பா பேசணும். பெரிய மரியாதை வச்சிருக்காராம். அன்பு இருக்காம் அவருக்கு. ஒரு ஒரு சாமானியன் தான். விவசாயி வீட்ல இருக்கிற உணவு தான் இவர் வீட்ல இருக்காம். பாட்டிலு விவசாயி வீட்ல இருக்க. இந்த பாட்டிலோட விலை எவ்வளவு தெரியுமா? 1,50,000. தெரியாம இல்லங்க எடுத்துக்கிட்டாங்க. 1,50,000 பாட்டில் விவசாயி வீட்ல இருக்கான்னு கேட்டேன். விவசாயி வீட்ல இருக்கிற உணவு தான் எங்க வீட்ல அது இருக்குன்னு 1,50,000 சொல்றாருல்ல. அந்த பாட்டிலு. ஆமா அதுக்கு மேலங்க. அது வேற பெர்ஃப்யூம் பாட்டில் வேற. அது மாட்டுன உடனே பெர்ஃப்யூம் பாட்டில் தான் கொண்டு போனாரு எங்க தலைவரு. யாரு? தலைவர் யாருன்னு இப்ப தெரியாது. ஒரு மாரி கொஞ்சம் சிக்கலா தான் போயிட்டு இருக்கு. இந்த ஊடால வந்திருக்க சாமியார் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு இல்ல கேள்விக்குறியா தான் இருக்கு. சாமியார் எல்லாமே பண்ணிட்டு இருக்காருங்க. சாமியார் தான் அதாவது பொண்டாட்டி கேஸ் போட்டா என்ன பண்றது சாமி? ஜோடி போட்டு போ. அந்த ஸ்கெட்சும் அவர்தான். ஆமா. இப்ப கல்யாணம் இருக்கு. ஏஜிஎஸ் கல்யாணம் இருக்கு சாமி. போ ஜோடிய போட்டு போ. ஏஜிஎஸ் கல்யாணம்னா தைரியமா போவாரு. அதே இவர வச்சு படம் எடுத்த ஆமா. தயாரிப்பாளர், படம் எடுத்த இயக்குனர், எத்தனையோ பேர் இவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மதன் பாபுல இருந்து பல பேரு. யாரோட டெத்துக்கும் போமாட்டாரு. யாரோட கல்யாணத்துக்கும் போமாட்டாரு. ஆனா ஏஜிஎஸ் உடைய கல்யாணத்துக்கு போவாரு. பணம் இருக்குல்ல. அந்த ஜேபிஆர் காலேஜ் இருக்காங்கல்ல, அங்க போவாரு. அந்த விழாக்கு போவாரு. அந்த கல்யாணத்துக்கு போவாரு. நம்ம அவர் பேர் என்ன? ஜெகன் மோகன் ரெட்டி. அவங்க அண்ணன் பையன் கல்யாணத்துக்கு போவாரு. ஏன்னா ரெட்டியும் இவரும் இப்படி க்ளோஸ். சின்ன வயசுல இருந்து கோலி விளையாண்டாங்க. கில்லி எல்லாம் விளையாண்டாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியும் இவரும். அப்படியா சார்? ஆமா. அதனாலதான் வந்து டக்குன்னு கல்யாணத்துக்கு போயிட்டாருல. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வருவாரா? நான் அவரை வச்சு பத்திரிக்கைக்கு விஷ்ணுன்னு படம் எடுத்திருக்கேன். நீங்க உங்கள விடுங்க. அது முதல் அவுட் சைட் பேனரே நான் தான். என் வீட்டு கல்யாணத்துக்கு வருவாரா? புரியுது. ம். கஷ்டம்தான். ஜெகன்மோகன் ரெட்டி போயிடுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிறாரு ஆதவ் அர்ஜுன ரெட்டி. இங்க இங்க இருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி. ரெட்டின்னா அவருக்கு ஒரு தனி பிரியம். அந்த ரெட்டியால தான் கீழே விழுக போறாரு. அங்க போவாரு. இப்படி வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா வந்து எப்படி சொல்றது? மே 4க்கு அப்புறம் திரிஷா பர்த்டேக்கு அப்புறம்னு சொல்லலாம். திரிஷா பர்த்டே அன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் தலைகீழ மாறப்போகுது. கேக் கட்டிங் தான். கேக் கட்டிங் தான் அது பண்ணுவாங்க. மத்தவங்க யார் யார் சார் எதிர்பார்த்து இவரும் காத்துட்டு பண்ணுவாங்க இருந்தாங்களோ சார். இருங்க. தோத்து போகணும்னு அவங்க எல்லாம் கேக் கட் பண்ணுவாங்க. ரஜினி ரசிகர்கள் எல்லாம் கேக் கட் பண்ணுவாங்க. நான் கேக் கட் பண்ணுவேன். இப்படி நிறைய கேக் கட்டிங்லாம் இருக்கு. கேக் கட்டிங் இல்லாமலாம் இல்ல. அவர் தோத்தன்னி கேக் கட்டிங் இருக்கு. சார் அதுக்கப்புறம் பாசிட்டிவாவே இருப்போம் சார். இல்ல நானும் தான் பாசிட்டிவா சொல்றேங்க. அதுக்கப்புறம் வரப்போற ஜனநாயகன் படம் அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆன உடனே நான் தொலைச்சு கட்டிடுவேன். டேய் யார்ரா நீங்க அப்படின்னு ஒரு வசனம் பேசுவார். அரசியல் வசனம். ம். பாத்தீங்கன்னா இங்க பாருடா அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதுக்குன்னு அது படம் வேற. இல்லங்க அரசியல் வேற. படம் அரசியலுக்கு தானே கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அரசியல் வசனம், அரசியல் காட்சி இருக்கிறதுனால தானே படத்தை வந்து சென்சார் போர்டுல ஆற போட்டு அடிக்கிறாங்க. புரியுது. இந்த பக்கம் தள்ளி விட்டுருக்காங்க பங்காளி கிட்ட. ஆமா. பங்காளியும் பார்த்து ஒரு பக்கம் நவுத்தி விட போறாரு. அங்காளி பங்காளி தான்
பார்த்து அந்த படம் ரிலீஸ் ஆகி பார்க்குற அன்னைக்கு நிச்சயமா இப்படி நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கண்டிப்பா சார். கிண்டல் பாப்போம் சார். பண்ணுவாங்க. இவர் பேசுறாரு பாரு இந்த வசனத்த. ஷோ! ஐயோ! அப்படின்னு சொல்லி ட்ரால் மெட்டீரியலா மாறப்போகுது அந்த ஜனநாயகன். நீங்க சொன்னீங்க, புரொடியூசர் பாவம் இல்லையான்னு. நான் வேற மாநிலத்து புரொடியூசர் அப்படின்னால கொஞ்சம் பேசினேன். இருந்தாலும் புரொடியூசர் பாவம். பாவம். அது உண்மையாலுமே எப்படின்னா, இது எப்படிதான் அதாவது வேலியில போற ஓணான வேட்டியில இழுத்து விட்டுக்கிற கதை. நம்ம தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரியே அவருக்கு தெரியாது. வந்து உள்ள வந்து சிக்கி, அவர் 2 படம் தான் எடுத்திருக்காரு. டாக்ஸிக்ன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு போல. டாக்ஸி இப்போ வருது. வராது. இல்லங்க வளைகுடா போர் முடிஞ்சாதாங்க வரும். அந்த அங்கலாம் வெளியிட வேண்டாமா படத்த? கண்டிப்பா. டாக்ஸிக்க வந்து வெறும் ஆந்திரால மட்டும் வெளியிட்டா போதுமா? கர்நாடகால மட்டும் வெளியிட்டா இல்ல, இல்ல. போதுமா? பேன் இந்தியா. பான் இண்டியா. அப்புறம் பான் இண்டியா இல்ல. இப்பல்லாம் பான் வேர்ல்டு. ஆ. அதனால அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம அது எதிர்பார்ப்போம். எதிர்பார்ப்போம். அது வந்து எப்போ வருது, என்ன வருதுன்னு. அவருடைய ஜனநாயகன் வந்தாலும் அதாவது எப்படி சொல்றது? 200 150 கோடி டேபிள் ப்ராஃபிட்டோ, 200 கோடி டேபிள் ப்ராஃபிட்டோ இருந்துச்சு. அமேசான் வெளில போயிட்டாங்க. வெளில எல்லாம் போலங்க. ஆ. நீங்க ஏன் இப்படி பேசி அமேசான கேவலப்படுத்துறீங்க? இவங்கள உள்ள விட மாட்டேன்னு போடா வெளிலன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லுங்க. நீங்க என்னமோ அவங்க வெளில போயிட்டாங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்க அவங்க. இன்டர்நேஷனல் நிறுவனத்த போய் அவங்க வெளில போயிட்டாங்கங்கிறீங்க. இவங்க தொரத்தி விட்டாங்க, அவங்க போயிட்டாங்களா? புரியுது. நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு கட் பண்ணி விட்டாங்க. கேட்ட மூடிட்டாங்க. பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க வெளில போல. இவங்கள வெளில அனுப்பிச்சுட்டாங்க. ஓகே. எல்லாத்தையும் கரெக்ட்டா மாத்தி ப்ரெசென்ட் மாத்தி பண்ணணும். சொல்லிடுறேன். அப்படிதான் வந்து இன்னைக்கு இருக்கிற அதுக்கப்புறம் நடக்க போற கதை. சினிமாவும் இல்லாம, அரசியலும் இல்லாம, அதாவது மாவ வச்சு இட்லி ஊத்தலான்னா, புளிச்சு போச்சுன்னா இட்லி ஊத்த முடியாது. அப்பயாவது நேர்மையா தோசை வந்துருவாரா? ஊத்தலான்னா, புளிச்சு போனாலும் தோசை ஊத்தலாம். ஆனா நல்லா வராது. என்ன பண்ண போறான்னு தெரியல. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு.